திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நின்று முருகன் சிரிச்சான்னா திருத்தணி மலையில் எதிரொலிக்குமாமா. இங்கே கோயில் வாசலில் ஒருத்தன் நெருப்பு வச்சுட்டு கதற செத்திருக்கான். அவனோட கதறல் இந்த முருகன் காதுக்கு கேட்கல. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னான். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கு முன்னாடி நான் நெருப்பு வச்சு சாக போகிறேன். அவன் சொன்னது உண்மைதான், கடவுள் இல்லை. அவன் சொல்கிறத சாகிறதுக்கு முன்னாடி சொன்னதை கேளுங்க. என்னோட உடம்ப பெரியார் சிலைக்கிட்ட, ஏன்னா கடவுள் இல்லைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட கடவுள் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் 2026 அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடலில் நான் தீய வச்சுக்கிட்டு தீபமாக எரிய போகிறேன். அதுவும் அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே எரிய போகிறேன். இந்த இளைஞனின் தற்கொலை முடிவு ரொம்ப துன்பமானது, துன்பகரமானது, இரங்கலுக்குரியது. ஆனால் இந்த மரணத்தில் பொதிந்திருக்கும் அறியாமை, மூடத்தனம் மிகவும் வெட்கக்கேடானது. கடவுள் இருக்குன்னு நம்பிட்டு அவன் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கிட்ட நெருப்பு வச்சுருக்கான். கடவுள் உண்மையாகவே இருந்திருந்தால் அந்த கடவுளை என்ன செஞ்சுருக்கணும்? மதுரை மார்க்கெட்டில் அல்லது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எதிரில் நின்று, நான் இருக்கேன், எனக்கு இந்த தர்காவுக்கு எதிரில் தீபம் ஏற்றுங்க, அங்கே வழிபட்டாதான் என் மனசு ஆறுதல் அடையும், நான் மக்களுக்கு நன்மை விளைவிப்பேன், ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகையெல்லாம் வாங்கி நான் தமிழ்நாட்டுக்கு தருவேன், ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனையை நான் முறியடிப்பேன்னு அந்த முருகன் சொல்லியிருக்கணும். சொல்லலை. ஏன் சொல்லலை? கடவுள் ஒன்று இருந்தால் தானே சொல்லியிருப்பார். இந்த பையன் சாகும்போது அந்த சாவுக்கான அதிர்ச்சியோ அந்த படப்படப்போ எதுவுமே தெரியல. அவனுடைய குரலில் எதையோ படித்து அல்லது யாரோ சொல்லி கொடுக்குறத அப்படியே பார்த்துட்டு அப்படியே சொல்கிறான். நீ எதுக்கு ஆசைப்பட்டு இதை பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை நெருப்பு வச்சுக்காடா, நாங்கள் உன்னை காப்பாற்றிடுறோன்னு ஒரு ஏமாற்று வாயலை, ஏமாற்று வித்தைகள் அவனுக்கு கற்பித்து இப்படி ஒரு முடிவுக்கு அவனுக்கு தள்ளுனாங்களான்னு தெரியல. எது இருந்தாலுமே இல்லாத ஒரு கடவுளை இருக்கிறத நம்ப வச்சு ஒரு தற்கொலைக்கு தூண்டின அந்த தூண்டப்பட்ட அந்த நிகழ்வு யார் தூண்டினாருங்களோ அவங்கள இந்த தற்கொலைக்கு தூண்டியதாக தண்டனையும் கொலை முயற்சியையும் வழக்கும் போலீஸ் பதிவு செஞ்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெட்கக்கேடானது. இவனை இழந்த அந்த குடும்பத்துக்கு நாம் வெறும் ஆறுதல் தான் சொல்ல முடியும், அனுதாபம் சொல்ல முடியும். அந்த குடும்பத்துக்கு இந்த ராஜா போன்றவங்களோ, அண்ணாமலை போன்றவங்களோ, சாமிநாதன் போன்றவங்களோ யாரும் போய் என்ன உதவியும் செய்ய போகிறதில்ல. இவன் முருகா இருக்குன்னு சொல்லிட்டு செத்தானே, அந்த முருகனும் காப்பாற்ற போகிறதில்ல. இது போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்து இவனுடைய தற்கொலைக்கு பின்னாடி இருந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த தற்கொலைக்கு தூண்டியவங்க மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யணும் என்று நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.